தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜேபியால் எடப்பாடியார் அதிமுக இரண்டுமே மிக நெருக்கத்தில், அபாயகத்தின் உச்சகட்டத்தில் வைத்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம். நடந்து முடிந்த இப்தார் விருந்தில் அதிமுகவோடு நீண்ட நாள் பயணித்த ஹைதர் அலி, ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதனுடைய நிறுவனர், அந்த இப்தார் விருந்தில் அழைப்பு விடுக்காமல் அந்த இப்தார் விருந்து முடிந்திருக்கிறது. சமரசமில்லா போராளி, திமுகவின் உடைய மிகப்பெரிய எதிர்ப்பாளர், ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர், முன்னாள் வக்ஃப் தலைவர், இவரை எடப்பாடியார் தவிர்த்துவிட்டு இப்தார் விருந்தை நடத்தியிருக்கிறார் என்றால் திமுக துறைமுகம் காஜா 24 ஒரு இப்தார் விருந்தை நடத்தப் போகிறார். இப்தார் விருந்தை அதிமுக நடத்தி முடித்து விட்டது. இந்த இப்தார் விருந்தின் மூலம் பல செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, பல செய்திகள் வெளியே வர வேண்டியும் உள்ளது. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பிஜேபியினுடைய ஆக்டோபாஸ் கரங்களால் இருக பிடிக்கப்பட்டு எடப்பாடியார் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் அவருக்கு எந்த சக்தி அழுத்தம் கொடுக்கிறது? அதிமுகவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களால் அதிமுக பிஜேபியால் கண்காணிக்கப்படுகிறதா, அல்லது பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அழுத்தத்தின் மூலம் திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறதா? இப்படி ஒரு கேள்வி பாமரனுக்கு வந்திருக்கிறது. வழக்கமாக இப்தார் விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஹைதர் அலி ஏன் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்? ஹைதர் அலி தவிர்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன? யாருக்காக ஹைதர் அலி தவிர்க்கப்பட்டார்? பிஜேபிக்காகவா, அல்லது சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அதிமுகவிலே ஊடுருவி விட்டார்களா? ஊடுருவியதனுடைய விளைவு முஸ்லீம் பிரபலமான தலைவர்கள் தவிர்க்கப்பட்டு சில நபர்களை வைத்து அந்த இப்தார் விருந்து நடந்து முடிந்திருக்கிறது. ஹாரூன் ரஷீத் மனிதநேய ஜனநாயக கட்சி, அதே போன்று ஷேக் தாவூது தமிழ்நாடு முஸ்லீம் லீக், இவர்களை வைத்து அந்த இப்தார் விருந்தை நடத்துகிற அதிமுகவும் எடப்பாடியும் ஏன் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய முஸ்லீம் மக்களிடம் ஒரு செல்வாக்கு பெற்ற, முஸ்லீம் இளைஞர்களால் கவரப்பட்ட, நேசிக்கப்படுகிற இரண்டாவது பழனி பாபாவாக இருக்கிற ஹைதர் அலியை தவிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிக்க வைத்திருக்கிறது. இந்த இரண்டாம் பழனி பாபா ஹைதர் அலியை பிஜேபி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. வண்ணாரப்பேட்டையிலே நடந்த அந்த ஆர்ப்பாட்டம், குடியுரிமை நிரூபித்தே ஆக வேண்டும் என்று பிஜேபி கொண்டு வருகிற அந்த சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை போல வண்ணாரப்பேட்டையில் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்தமான வட சென்னை முஸ்லீம் மக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள். கானாபாத் ஆர்ப்பாட்டம், டெல்லியில் கானாபாத், சென்னையில் வண்ணாரப்பேட்டை, இப்படி ஆற்றல் மிகு ஏற்ற மிகுந்த
அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செய்த இவர் எடப்பாடி கூட்டணியிலிருந்து எடப்பாடி அதிமுக அரசியலிலே அவரை கண்டு அஞ்சுகிறதா? யாருக்காக அஞ்சுகிறது? பிஜேபிக்காக அஞ்சுகிறதா அல்ல அதிமுகவே அஞ்சுகிறதா? இந்த செய்தி மேலும் மேலும் வலுப்பட கண்டிப்பாக முஸ்லீமுடைய வாக்கு வங்கி திமுக எதிர்பார்க்கப்படுவதைப் போல அதிமுகவிலிருந்து பிரிக்கப்படும். எஸ்டிபிஐ முபாரக் கலந்து கொண்டார். ஆனால் எஸ்டிபிஐ முபாரக்கை கூட்டணி கட்சிகள் என்ற ரீதியில் விலக்கி வைக்க முடியவில்லை. பிஜேபி எஸ்டிபிஐ முபாரக்கை ஆதரிக்கவில்லை. என்ன காரணம்? ஒரு எஸ்டிபிஐ கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்டது. அவர்கள் கேலிக்கட்டில் 5 லட்சம் பேர் கூடினார்கள். 5 லட்சம் பேர் ஒரு பொது இடத்தில் சிறுபான்மை சமூகம் கூடுகிறது என்றால் அது அகில உலக செய்தியாக மாறிப்போனது. அதன் பிறகு இந்த 5 லட்சம் பேர் கூட்டம் இந்தியா முழுமைக்கும் கூட ஆரம்பித்தால் சங்கிகளுடைய அரசியல் சாம்பலாகி போய்விடும். அதன் காரணமாக உடனடியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டது. படித்தவர்கள், பண்பாளர்கள், முஸ்லீம் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் கொண்ட அமைப்பாக அது இருந்தது. இதை உடனடியாக அந்த அமைப்பு இந்தியாவிலே தடை செய்யப்பட்டது. அதனுடைய பிரிவு தான் எஸ்டிபிஐ. இந்த பிரிவு மாணவர்கள், படித்தவர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இது இங்கு செயல்படுகிறது. இது திமுகவுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கை போன்ற சில கட்சிகளெல்லாம் எப்படி திமுகவாக மாறியதோ அதே போல் முஸ்லீம் அமைப்புகளும் திமுகவினுடைய சிறுபான்மை பிரிவாக மாறிவிட்டது. சிறுபான்மை மக்களினுடைய நலன் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் ஏற்றத்தாழ்விலே நின்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அதிமுக வாக்கு வங்கியாக மாற்றுகிற முயற்சியில் மாபெரும் பின்னடைவு தான் இந்த இப்தார் விருந்தில் 2ஆம் பழனி பாபா ஹைதர் அலி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவரை கலந்து கொண்டால் யார் வருத்தப்படுவார்கள்? பிஜேபி வருத்தப்படுமா? சங்கிகள் வருத்தப்படுவார்களா? அல்லது அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் இதை தவிர்த்திருக்கிறதா? இதெல்லாம் ஆழமாக பார்க்கக்கூடியது. பிஜேபிக்கு பயந்து அதிமுக இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி போன்ற செங்கோட்டையனை போன்றவர்களெல்லாம் இந்த சங்கி கூட்டத்தினுடைய பிடியில் மாற்றிக்கொண்டதனுடைய விளைவு அதிமுக பிஜேபியோடு நெருங்குகிறது என்ற பிரச்சாரத்தை திமுக முடுக்கிவிட்டிருக்கிறது. இப்படி முடுக்கிவிட்டதனுடைய விளைவு திமுகவுடைய வெற்றி உறுதியாகிறது. அதிமுகவினுடைய அரசியல் பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற அரசியல். இந்த அரசியலில் இன்னொரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அதிமுக வெற்றி பெறவே முடியாது. விஜய்யுடைய வாக்கு வங்கியை மட்டும் வைத்து அதிமுக வெற்றி பெற முடியாது. கடைசி நேரத்தில் திருமாவளவனும் வந்து சேரலாம், வேல்முருகனும் வந்து சேரலாம், விஜய் வந்து சேர்ந்தால் இதெல்லாம் உடனடியான சாத்தியம். இதையெல்லாம் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான பிரசாந்த் கிஷோர் கூட்டணி எப்பாடுபட்டாவது திமுகவை வெற்றி பெறாமல் அதிமுகவை வெற்றி பெற வைத்தால்தான் 5 ஆண்டு காலம் விஜயுடைய அரசியல், ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் அத்தனையும் வெளிச்சம் பெறும். இல்லை என்றால் அவர்களுடைய அரசியல் அஸ்தனமாகிவிடும். திமுக மீண்டும் வந்தால் 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி அரசியலே இல்லாமல் போகும். அதை
செய்து முடிக்கக்கூடிய செயலாகத்தான் இந்த இப்தார் விருந்து நடந்து முடிந்திருக்கிறது. இது இந்த முடிவு எடப்பாடியார் நேரடியாகவே அவருடைய கவனத்திற்கு வந்து நடந்ததா, அல்லது வேலுமணியை போன்ற தங்கமணியை போன்ற சங்கி கூட்டத்தால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா? இதுதான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வீட்டுக்கு பயந்து, திருட்டுக்கு பயந்து, எலிக்கு பயந்து வீட்டையே தீ வைத்ததாக நடந்திருக்கிறது. இந்த இப்தார் விருந்து பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறது. முஸ்லீம் அமைப்புகளோடு அதிமுக நெருங்க பயப்படுகிறது, அவர்களை இணைத்து கொள்ள அஞ்சுகிறது. யாருக்கு அஞ்சுகிறது என்ற கேள்விதான் இப்பொழுது பிரதானமாக நிற்கிறது. அதிமுக சிறுபான்மை கிறித்துவ படித்த தலித்து வாக்குகளை இணைத்து கொள்ளாமல் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதை எடப்பாடி தெரிந்து வைத்திருந்தாலும் எடப்பாடியை சுற்றி இருக்கிற அந்த சங்கி கூட்டம் தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது பல லட்சம் கோடிகளை காப்பாற்றுவதற்காக சங்கி கட்டளையை நிறைவேற்றி இருக்கலாம். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அதிமுக மிக வேகமாக பின்னுக்கு தள்ளப்படுமோ என்கின்ற அச்சமும் எழுகிறது. அதிமுக திமுக இரண்டுமே வெற்றி பெறுவதற்கு இந்த 20% வாக்கு தான் பிரதான வெற்றியாக இருக்கிறது. தலித் கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வங்கியை யார் நேரடியாக பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி கட்டிலுக்கு போக முடியும் என்பதுதான் இத்தனை ஆண்டு காலம் எழுதப்படாத விதி. இந்த எழுதப்படாத விதியை இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் எடப்பாடி நம்பிக்கை பெறவில்லை என்றால் மீண்டும் வெற்றியை திமுகவின் பக்கம் தள்ளிவிடுவதற்கான முயற்சி தான் இந்த இப்தார் விருந்தில் நடந்திருக்கிறது. பிரபலமான செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவர்கள் அதிமுக கூட்டணியிலே அதிமுக இப்தார் விருந்திலே கலந்து கொள்ளாமல் தடுத்த சக்தி எது, கலந்து கொள்ளாமல் தவிர்க்கப்பட்ட சக்தி எது என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த பேசுபொருள் அதிமுகவை நோக்கி நகர்ந்து வருகிற சிறுபான்மை மக்களுடைய வாக்கை மீண்டும் திமுக பக்கமே தள்ளிவிடக்கூடிய ஒரு மாபெரும் பாதக செயலை இந்த சங்கி கூட்டம் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான போக்கு. இந்த ஆபத்தான போக்கு தொடர்ந்தால் அதிமுக பல சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும். இதை சரியான நேரத்தில் நீங்கள் விழித்து கொண்டு இதை முறியடிக்கவில்லை என்று சொன்னால் உட்கட்சிக்குள்ளே இருக்கிற சங்கி கூட்டம் திமுகவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய செயல்தான் இனி தொடர்ந்து நடைபெறும். அதிமுக இனி எப்படி பயணிக்க போகிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலம் அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.